ஜாக்லின் வந்து மன்னிப்பு கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா, தீபக் இந்த பிரச்சனையை பெருசாக்கி இருப்பாரோ, அதனால வந்து மன்னிப்பு கேட்டிருப்பாங்களோ அப்படின்ற மாரி நெனச்சுக்கிட்டு இருந்தோம்ல எல்லாம். ஆனா அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அருண் செய்கை, தரமான செய்கைன்னு சொல்லுவாங்கல்ல. சீரியஸ்லி வச்சு செஞ்சு விட்டாருங்க ஜாக்லின. ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு கதறி கதறி அழுறதுக்கு காரணம், அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, மூச்சு புடைக்க, மூக்கு புடைக்க பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து பேசியிருக்காரு. அதுதான் அருண். ஏன்னா டஃப் குடுத்தாரு. எப்பவுமே ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சைடுல எப்பவுமே ஹெவியா பேசுவாங்க. ஆப்போசிட்ல இருக்கவங்க பேசல, காலி. நேத்து வர்ஷினிக்கு அதான் நடந்தது. நான் சொன்னேன்ல 1 ஹவர் ஜாக்லின் பேசிட்டு இருந்தாங்க. வர்ஷினி ஒண்ணுமே பண்ண முடியாம கையை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்காம அருண் உள்ள வந்து நான் பேசுவேன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும், அதாவது ஜாக்லினே பேசவே விடல. இவங்க ஒரு விஷயம் பேச வராங்க, திருப்பி நடுவில் உள்ள போடுறாரு. உள்ள பூந்து 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 பார்த்தீங்கன்னா மனுஷன் அங்க ஜாக்லினை பேச விடாம உடைச்சி காலி பண்ணிட்டாருன்னா சொல்லணும். சுக்கு சுக்கா உடைச்சிட்டாரு. இந்த அளவுக்கு ஜாக்லினை அருண் அடிக்கிறதுக்கு காரணம் அருண் மேல நியாயம் இருக்கா இல்லையா அப்படின்றதுல ஒரு பக்கம் விட்டு தெல்லுங்க. ஜாக்லின் என்ன பண்ணாங்க அப்படின்றது இப்போ இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆனதுக்கு மெயினான காரணம் என்னன்னா, அருண் வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறார். அதாவது வைஸ் பிரின்சிபல் ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க, பிரின்சிபல் ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்க ஜாக்லின் உள்ள வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி பிடி சாருக்கு தான் தண்டனை, அதாவது தண்டனை கொடுக்க தர்ஷிகாக்கு இந்த மாதிரி பண்ணது தப்புமா, அந்த இதுல வந்து எழுதுனவங்க தான். ஸோ அதனால தர்ஷிகா தண்டனை கொடுக்குறாங்க. அந்த மாதிரி தண்டனை கொடுக்குற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து வைஸ் பிரின்சிபலும் டிசிஷன் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி அப்பாலஜி லெட்டர் எழுதி கொடு. இவங்க என்ன சொல்றாங்க, இல்ல பிடி சார் வந்து இந்த மாதிரி தண்டனை கொடுப்பார், பனிஷ்மெண்ட் பிடி சார் தானே கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு ஒப்பீனியன் வைக்கிறாங்க. அங்க அருண் உள்ள பூந்தாருங்க. பூந்து அது எப்படி நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு கேட்ட உடனே ஜாக்லின் எந்திரிச்சு எல்லா கிளாஸ்லயும் நீங்க உள்ள வரீங்களா, அதே மாதிரி தான் நாங்களும் உள்ள வரோம்னு சொன்னதுதான். இதுதான் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங். இந்த ஸ்டார்டிங் ஆரம்பிச்சோன்னு பாத்தீங்கன்னா அப்படியே குபு குபுன்னு பாத்தீங்கன்னா பத்திக்கிட்டு எரியுது, காட்டு தீ மாதிரி பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெரிய கலவரம். சீரியஸ்லி இதில் பார்த்தீங்கன்னா அருண் வந்து எந்த ஒரு இடத்துலையும் விட்டு கொடுக்கல அப்படின்றதான் உண்மை. ஆனால் ஜாக்லின் இந்த அளவுக்கு எமோஷனல் அழுகுறாங்களே, அதுக்கு காரணம் என்னன்னா ஜஸ்டிஃபை பண்ண முடியல, பாயிண்ட் இல்லை அப்படின்றது ஆப்வியஸாக பார்க்குற எல்லாருக்குமே தெரியுது. என்ன மேட்டர்னா, ஜாக்லின் கொடுக்கப்பட்ட வேலை அதுதான், அது கரெக்டு. அதை ஒத்துக்கிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு ஆமாம் என் இன்டென்ஷன் வந்து அவங்களை அட்டாக் பண்ணுறது, ஏன்னா பிக் பாஸ் எனக்கு சொல்லிட்டாரு என்னோட வேலை இதுதான் அப்படின்னும் போது அந்த வேலையை நான் அப்படி தானே செய்யணும் அப்படின்ற மாதிரி கரெக்டாக தான் பேசுகிறாங்க, எல்லாமே ஓகே தான். ஆனால் நான் அதை பண்ணலை அப்படின்ற மாதிரி மழுப்புறாங்க. ஏங்க நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறேன்னு ஒத்துக்கோங்க. என்னோட வேலை வந்து ஆமாங்க அவங்க இந்த வீட்டுக்குள்ள நடந்த சம்பவத்தை வச்சு நான் பேசுறது ஆமாம் அவங்களை இந்த மாதிரி ப்ரொவோக் ஆச்சுன்னா ஆவதான் செய்யும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறத விட்டுட்டு நான் அப்படி தான் பண்ணல, நான் அப்படி பண்ணவே இல்லை, இன்டென்ஷன் அதுவே இல்லை, எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை தான் செஞ்சேன் அப்படி எப்படிங்க சொல்லுவீங்க? ஆக்சுவலாக கொடுக்கப்பட்ட வேலை என்னது, மாரல் கற்றுக் கொடுக்கணும். தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் மாரல் கற்றுக் கொடுக்கணும். இதை வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தான், இதை பாசிட்டிவாக கற்றுக் கொடுத்துருக்காமே. ஆக்சுவலாக அவங்க மேலே இருக்க குறைய சொல்லி சொல்கிறத விட அவங்க மேலே இருக்க ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி இப்படி நீங்கள் ஒரு மாரல் வந்து செட் பண்ணியிருக்கீங்க, இது வந்து நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவ் சொல்லி. ஆனால் இவங்க சொன்னது நெகட்டிவ். இவங்க சூஸ் பண்ண பேட்டர்ன் வந்து நெகட்டிவ். அது நல்லது தான், ஷோ எங்கேஜிங்காக போகும், அதில் எந்த தப்புமே இல்லை. ஆனால் என்ன மேட்டர்னா இவங்க செஞ்சதை ஒத்துக்கவே மாட்டுறாங்க. ஆமாங்க பிக் பாஸ் எனக்கு சொன்னார், நான் இந்த மாதிரி போய் பண்ணதில் வந்து அவங்க ஹர்ட் ஆனது அது அவங்க இஷ்டம் தான், அதில் நம்ம வந்து இது சொல்ல முடியாது. அவங்களுக்கு வந்து ஹர்ட் ஆக தான் செய்யும். அதுக்கு நான் வந்து சாரி கேட்குறேன் அப்படின்ற மாதிரி இந்த சாரியை முதலே கேட்டு முடிச்சிருக்கலாம். ஆக்சுவலாக பிரச்சனை ஆரம்பிச்சது வேற ஏதோ இடத்துல, எதுக்கு நீ உள்ள வரேன்ற மாதிரி தான் வைஸ் பிரின்சிபல் அருண்கிட்ட வந்து கேட்டாங்க. அருண் வந்து அது கிளாரிட்டி கொடுக்க சொல்ல என்ன ஆயிடுச்சு, இந்த டாபிக் எடுத்துட்டாரு. இந்த மாதிரி உங்க பசங்க தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, மாரல் டீச்சர் வந்து எனக்கு மேலே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வன்மத்தை கொட்டுறாங்க அப்படின்ற மாதிரி தீபக்கும் சத்யா இவங்கெல்லாம் போயிட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் வந்து அருண்கிட்ட கொடுத்துருக்காங்க. அதனால தான் நான் வந்து உள்ள வந்த வைஸ் பிரின்சிபலாக நான் என்ன பண்ணணுமோ அதை தான் நான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா விபி போட்டு தாக்கவும் ஜாக்லினால முடியல, பேசவே விடலை. அந்த இடத்துல மனுஷன் பார்த்தீங்கன்னா எப்படி தான் அருண், சீரியஸ்லி சொல்கிறேன், விஜய் சேதுபதி செதறு வருதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த அளவுக்கு அருணோட டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்க்கும்போது ஒருத்தன் பேசாமே இருந்த ஒருத்தன், ஒரு பாயிண்ட்டை கூட தெளிவாக எடுத்து வைக்க முடியாமல் நிலைமையில் இருந்த ஒருத்தன் இன்னைக்கு என்னன்னா 1 ஹவர் டஃப் கொடுத்து பேசுகிறானா, எப்படிப்பட்ட ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு அப்படின்றத என்னை பொறுத்த வரைக்கும் பயங்கரமாக தோணுது. இதில் வந்து தப்பு கரெக்டுன்னா சொல்ல முடியாதுங்க. என்ன மேட்டர்னா ரெண்டு பேருக்குமே ஒரு விஷயம், இது அருணுக்கு என்ன மேட்டர்னா ஓகே இந்த மாதிரி என்னோட இதில் வந்து நீ எதுக்கு உள்ள மூக்க நுழைக்கிற அப்படின்ற மாதிரி, அவங்களுக்கு என்ன விஷயம்னா என்னோட இதில் நீ எதுக்கு உள்ள வர, என் கிளாஸில் நீ எதுக்கு உள்ள வர அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக அருண் கொடுக்கப்பட்ட கேரக்டர் என்னன்னா எல்லாத்தையும் கொஸ்டின் பண்ணணும், எல்லாத்தையும் மூக்க நுழைக்கணும், அதுதான் அவரோட கேரக்டர், அதுதான் அவர் பண்றாரு. என்ன பொறுத்தவரைக்கும் அருண் கேரக்டர்ல எந்த தப்புமே இல்லைன்னு தான் தோணுது. ஆனா இந்த மேட்டர் இருக்குல்ல, இப்போ இது இழுத்து விட்டாங்க பாத்தீங்களா, இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஈகோ அட்டாக் ஆயிடுச்சு. ஏன்னா ஜாக்லினுக்கு வந்து நான் தான் வின் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதுல அவங்க டஃப் கொடுத்து பேச, அருண் வந்து நான் எப்படி விட்டு கொடுப்பேன், இந்த விட்டு கொடுக்க கூடாது, உன்னை வந்து அடிச்சு காலி பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி டிசிஷன் எடுத்துட்டு பேசி பாத்தீங்கன்னா ஜாக்லினை ஒண்ணுமே இல்லாம காலி பண்ணிட்டாங்க. அவங்க அந்த அளவுக்கு காலில் வந்து கதறினாங்கல்ல, அது ஆக்சுவலா தீபக் காலில் விழுந்தது இல்லை, விஷுவல் மட்டும்தான் தீபக் காலில் விழுந்தது பாத்தீங்கன்னா அருண் காலில் தான். ஏன்னா தயவு செஞ்சு என்ன விட்டுரு, இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி தான் போய் அழுகுறாங்க. என்ன மேட்டர்னா இந்த மாதிரி ஜாக்லின் அழுதுகிட்டே இருந்தால் வேலைக்கு ஆகாது. ஆக்சுவலாக என்ன மேட்டர்னா இப்போ உண்மையிலேயே அவங்க கிட்ட ஒன்று சொல்கிறாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணணுங்க. இப்போ ஆமாம் நான் ஹர்ட் பண்ணது அவங்களுக்கு ஹர்ட் ஆச்சுன்னா ஓகே, தீபக் கிட்ட சாரி கேட்டு போயிடும், அது பிரச்சனையே இல்லை, நீங்கள் உள்ளே வராதிங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சிம்பிளாக முடிச்சிருக்கலாம். ஆனால் அதுக்கு இவ்வளோ தூரம் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு மேட்டர் என்னன்னா அருண் கேட்குறது பிடி சாருக்காக நீங்கள் எதுக்கு வந்து கேட்குறீங்க, கரெக்டான கேள்வி. எதுக்குமா அதுக்கு வந்து ஜெஃப்ரி வந்து அவர் வந்து கேட்கலாம்ல, ஜெஃப்ரிக்கு வந்து ஒரு சப்போர்ட், அவர் வந்து அமைதியாக இருப்பார், அவருக்கு சப்போர்ட்
சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் வருவாங்க. இந்த மாதிரி ஏன் பிடி சாருக்கு வேலை கொடுங்க, பிடி சாருக்கு வேலை பிடி சாருக்கு வேலை வேணும்னா பிடி சார் கேட்கணும். இல்லை பிடி சார் இன்வால்மெண்ட்டாக அவரே பார்த்தீங்கன்னா இன்வால்வ் ஆகி ஒரு விஷயத்தை பண்ணணும். விபி கிட்ட வந்து கேட்கணும், சார் இந்த மாதிரி இந்த வேலையை நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி. இவங்களாம் வரமாட்டாங்க. இந்த மாதிரி எப்படின்னா அவங்களுக்கான கிரெடிட்ஸ் வந்து இவங்க தான் வாங்கி கொடுப்பாங்க, ஜாக்லின் தான் வாங்கி கொடுப்பாங்க. ஏன்னா இவங்க தானே இது அத்தாரிட்டி. நேற்றே நான் சொன்னல, பிரின்சிபலுக்கு வந்து ஒரு டீச்சர் வந்து பாடம் எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் இன்றைக்கி வைஸ் பிரின்சிபல் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு டீச்சர்னா என்ன, இவங்க லெவல் இவ்வளோ தான் அப்படின்ற மாதிரி பாடம் எடுத்திருக்காரு. நான் ஒரு விஷயம் சொன்னல, நேற்று வர்ஷினி கிட்ட பேசும்போது நான் வேலையை விட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்களே, அப்போ கூட வர்ஷினி வந்து வாயை மூடிட்டு கம்முன்னு இருந்தது. அந்த பொண்ணால் பேச முடியல. ஆனால் இங்கே அருண் என்ன பண்ணிட்டாரு, இந்த மாதிரி ஐடி கார்டை கழட்டி வச்சாங்க, எனக்கு இந்த வேலையே வேலை வேணாம்னா கிளம்பி போமா நின்று அப்படின்னு சொன்னார் பாரு. அதான் ஹைலைட். ஆக்சுவலாக ஒரு டீச்சர் வேலையை விட்டு போகிறேன்னு பிரின்சிபலை மிரட்டுவியா, நீ போனால் எனக்கு 1000 டீச்சர் இது கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா கெத்தாக நிற்கணும். எனக்கு தெரிஞ்ச அருண் என்ன மாதிரி தான் இருந்தது. இந்த ஓவரால் கான்வர்சேஷன் பார்க்கும்போது ஓகே, 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஈகோ அட்டாக் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். இதில் வந்து அழுதது ஆக்சுவலாக ஜாக்லினோட எப்படி சொல்கிறது, ஒரு இயலாமைன்னு கூட சொல்லலாமே. ஏன்னா அவங்கள வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியல அப்படின்றது தான். இந்த இடத்துல அருண் வந்து அவர் ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டாரு. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஜாக்லின் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஆனால் மேட்டர் என்னன்னா, ஆப்போசிட்டில் இருக்கவங்க வீக்காக இருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஃபை பண்ணிடுவாங்க. ஆனால் இப்போ ஆப்போசிட்டில் இருக்கவங்க ஒருத்தன் டஃபாக நின்று பேசினான்னு வச்சுக்கோங்க, ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. இதே தான் முத்துக்குமரன் நடக்கும். முத்துக்குமரனும் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ஒருத்தன் நின்று பேசும்போது ஜஸ்டிஃபை பண்ண முடியும். ஏன்னா ஈக்குவலாக டஃப் கொடுத்து பேசிடுவான். இன்னைக்கு அருண் டஃப் கொடுத்து பேசணும்னு ஜாக்லின் துண்டா மாட்டிக்கினாங்க அப்படின்றதான் எண்ட் ஆஃப் தி ஸ்டோரி. ஆனால் சம்பவம் சரியான சம்பவங்க. இதை 1 hour எபிசோடில் எவ்வளோ நேரம் போடுவானுங்கன்னு தெரியல. லைவை பார்க்கும்போது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. மாற்றி பாயிண்ட் வச்சுட்டே இருந்தாங்க. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஜாக்லின் கதறி அழுகுறாங்க. உங்களோட கருத்தை என்ன, இதை பொறுத்த வரைக்கும் அருண் மேலே நீங்கள் வந்து அருணுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, ஜாக்லின் சப்போர்ட் பண்ண நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்தை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.